சென்னை விமான நிலையத்தில் 8வது நாளாக இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 41 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 8வது நாளாக விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் 8வது நாளாக இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 41 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருவதாக தற்போதைய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் இன்று 8வது நாளாக இண்டிகோ விமான சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 41 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் அங்குள்ள பயணிகள் கடும் அவதியடைந்து வருவதாக அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். இன்றும் 8வது நாளாக இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் காயத்ரி. வணக்கம் செல்லுதா. சென்னை விமான நிலையத்தில் 8வது நாளாக 41 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா முழுவதும் உள்நாட்டு விமான சேவைகளில் தொழில்நுட்ப கோளாறு மற்றும் விமான பணி நேர வரம்பு காரணமாக விமானிகள் மற்றும் விமான பணியாட்கள் இல்லாததால் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவன விமான சேவைகள் கடந்த 7 நாட்களாக பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் குறிப்பாக 8வது நாளான இன்றும் சென்னையிலிருந்து பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதன்படி சிங்கப்பூர், பினாங்கு, மும்பை, அகமதாபாத், கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடிய 18 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னைக்கு வரக்கூடிய பாட்னா, கொச்சி, பெங்களூரு உட்பட்ட 23 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விமானங்களானது இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை சார்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 5 நாட்களுக்கு பின்பு விமான சேவைகள் ரத்து என்பது பாதியாக குறைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் 8வது நாட்களாக இன்றும் 41 விமானங்கள், அதாவது இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் பெரும் பாதிப்பு அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.